ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து நம்மளோட சேனல்ல வந்து யூடியூப் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் மார்க்கெட்டிங் ஏன் ரொம்ப முக்கியம்? ஸோ யூடியூப் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயினான ரீசன் என்ன? ஸோ இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கு? நீங்க உங்க பிசினஸ்க்கு என்ன மாதிரி வீடியோ மேக் பண்ணணும்? அதை எப்படி ஆட்ஸை கன்வெர்ட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிப் ஆட், நான் ஸ்கிப்பபிள் ஆட், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணிருப்போம். அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோ பார்ட் 2. இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா வந்து எப்படி ஆட் ரன் பண்றது பத்தி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல, அதாவது நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இந்த வீடியோ இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் இதுல தான் நான் ஃபுல்லா பேசிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் யூடியூப் மார்க்கெட்டிங், யூடியூப் எஸ்இஓனா என்ன, ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இருக்கு, நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணணும், ஸோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்இஓ யாரெல்லாம் என்ன மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணணும், அப்புறம் கண்டென்ட் எப்படி சூஸ் பண்ணணும், ப்ளஸ் ஆட்ஸ் என்னன்னு சொல்லி கம்ப்ளீட்டா அந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைவா ஒரு ஆட் எப்படி ரன் பண்றதுன்னு சொல்லி காட்ட போறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட எல்லாருக்குமே வந்து ஆட்ஸ் இது கூகுள் ஆட்ஸ் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து கிரியேட் நியூ கேம்பெயின் கொடுங்க. இதை பத்தி நான் லாஸ்ட் வீடியோ லைட்டா மென்ஷன் பண்ணிருப்பேன். பட் ஆனா உங்களுக்கு ஒரு ஆட் எப்படி ரன் பண்ண சொல்லிருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி ஒரு ஆட் ரன் பண்ணணும். ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் இந்த இது வந்த பின்னாடி, இந்த டேஷ்போர்டு வந்த பின்னாடி டைரக்டா கிரியேட் கேம்பெயின் வித்வுட் கோல் கைடன்ஸ் கொடுங்க. பிளஸ் நம்ம ரன் பண்ண போது வீடியோ ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் சொன்னேன் ஆல்ரெடி, நீங்க ஒரு யூடியூப் ஆட்ஸ் ரன் பண்ண போறோம். இதுல வந்து 7 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று வீடியோ வியூஸ், எஃபிஷியன்ட் ரீச், டார்கெட் ஃப்ரீக்வன்சி, நான் ஸ்கிப்பபிள் அண்ட் டிரைவ் கன்வர்ஷன், ஆட் சீக்வன்ஸ் அண்ட் ஆடியோ ஆட்ஸ். இது யூடியூப் என்கேஜ்மெண்ட் புதுசா வந்திருக்கு, இப்போதான் வந்திருக்கு லேட்டஸ்டா. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து டோட்டலா வந்து 8 ஆட்ஸ் வந்து நீங்க யூடியூப்ல ரன் பண்ணலாம். இதை பத்தி டீட்டெயிலா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா, ஸோ இந்த வீடியோ வியூஸ்க்கு எப்படி ஒரு ஆட் ரன் பண்றது, எஃபிஷியன்ட் ரீச்க்கு எப்படி ஆட் ரன் பண்றது, டார்கெட் ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி ஆட் ரன் பண்றது, ஸோ நான் ஸ்கிப்பபிள் ஆட் எப்படி ரன் பண்றது, டிரைவ் கன்வர்ஷன் ஆட், அதாவது ஆல்ரெடி நீங்க டேட்டா வச்சிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி எப்படி ஆட் ரன் பண்றது, ஸோ ஆட் சீக்வன்ஸ் அதை பேஸ் பண்ணி ஆட் ரன் பண்றது, யூடியூப் ஆடியோ ஆட்ஸ் எப்படி ரன் பண்றது, யூடியூப் என்கேஜ்மெண்ட் ஆட்ஸ் எப்படி ரன் பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஆட்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கிற முக்கியமான டைப்ஸ். இதுல வந்து நம்ம ஒன் பை ஒன்னா ஒரு ஆட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு பார்ட் 2 வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோ வியூஸ். உங்க சேனலுக்கு முதல்ல வந்து ஒரு அவேர்னஸோ இல்ல ஒரு ரீச்சோ கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய கேம்பெயின் வீடியோ வியூஸ். ஸோ டைரக்டா வீடியோ வியூஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ முக்கியமான ஒண்ணு, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலுக்கு ஒரு ஆட் ரன் பண்ண கண்டிப்பா நீங்க வீடியோ வியூஸ் ஆட்ஸ் ரன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் ஆட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ வியூஸ் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம்பெயின் நேம் போட்டுருங்க. நம்ம ரன் பண்ற போற கேம்பெயினை வீடியோ வியூஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேம்பெயின் ரன் பண்ண போறோம். ஸோ வீடியோஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து மேக்ஸிமம் காஸ்ட் பர் வியூ தான் இருக்கும். ஸோ நீங்க கிரியேட் பண்ண போது காஸ்ட் பர் வியூ எது உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கேம்பெயின் பட்ஜெட். நான் டெய்லி பட்ஜெட் வந்து ஆவரேஜா என்னோட இதுக்கு வந்து 200 நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் டேட் எண்டட் உங்களோட நீங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணாலும் உங்களோட இஷ்டம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் மார்க்கெட்டிங்ல இங்க வந்து நெட்வொர்க் சூஸ் பண்ண சொல்லுவோம். மேக்ஸிமம் யூடியூப் வந்து டிஃபால்ட் சூஸ் ஆயிருக்கும். இங்க கூகுள் பாட்காஸ்ட் வந்து அன்செக் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் உங்களுக்கு அதர் அப்பார்ட் ஃப்ரம் யூடியூப்ல பிளாட்ஃபார்ம்ல ஷோ பண்ணுமா கேட்கும், அதை அன்செக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எங்க உங்களோட லொகேஷன், டார்கெட் லொகேஷன் எங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி நான் பண்றதா இருந்தா நான் சென்னை மட்டும் நான் பண்றேன் அப்படின்னா சென்னை சூஸ் பண்ணிப்பேன். ஸோ சென்னையில சூஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன லாங்குவேஜ். என்னோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் பார்த்துவே என்னோட லாங்குவேஜ் வந்து கண்டென்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான். ஸோ அதுக்கு மேல வேற யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மட்டும் நான் வாட்ச் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ரிலேட்டட் வீடியோஸ் ஏதாவது ஷோ பண்ணுமா. ஸோ ஒரு வீடியோ மட்டும் ஷோ பண்ணுமா, ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஷோ. எனக்கு வந்து ஒரு வீடியோ மட்டும் ஷோ பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபார்மேட் ஆட்ஸ் இருந்தா ஓகே தான். எனக்கு மல்டிபிள் ஃபார்மேட் ஆட்ஸ் வந்து ஓகே. ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்லி ஷோ ஆகும், டிஸ்கவரி ஷோ ஆகும், அந்த மாதிரி மல்டிபிள் ஆட்ஸ் ஃபார்மேட் எனக்கு ஓகே தான். ஸோ ஆட் குரூப் நேம் கேட்குது. ஸோ இங்கே வந்து வீடியோ ஆட் குரூப் நேம் போடுறேன். ஸோ வீடியோ ஆட் குரூப் நேம் போட்டுருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் வந்து இப்போ வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் நேம், நீங்க ஏதாச்சும் ஒரு ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருந்தா சேவ் பண்ணி இது பண்ணலாம். டெமோகிராபிக், ஸோ ஃபீமேலா மேலா சொல்லிட்டு நீங்க இங்கே சூஸ் பண்றோம். எப்படி நம்ம இது சூஸ் பண்ணுவோம்ல, ஆக்சுவலா நம்ம ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நீங்க ஃபேல் ஃபீமேல் இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அன்னோன்னு யாரும் அன்செக் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன் அன்செக் பண்ண வேணும்னா மேக்ஸிமம் வந்து ஜிமெயில் ஐடி யூஸ் பண்றவங்க மெயிலா ஃபீமேலா மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு வந்து ஜஸ்ட் அவங்களோட ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிட்டு போவாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க மெயில் ஃபீமேலா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால
எக்காரணத்துக்கு கொண்டு அன்னோன்றது அன்செக் பண்ணாது. ஜஸ்ட் எப்பயும் அது அன்னோன்ல செக் பண்ணிங்க. என்னோட ஏஜ், என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் இருப்பாங்க? 25ல இருந்து ஒரு பிசினஸ் ஓனர் தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ 25ல இருந்து நான் ஒரு 45 வரை வச்சிருக்கேன். ஸோ பேரண்ட் அண்ணன் யார் இருந்தாலும் ஓகே. இது வந்து ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வந்து நம்ம நாட்டுல இந்தியா செட் ஆகும். பட் ஆனால் ஃபாரினர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட். ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்க அவங்க என்னோட இது வந்து யார் எதை பேஸ் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அவங்கள என்னோட சேனல்ல பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கான்னு செக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ இது எல்லாமே என்னால பண்ண முடியும். ஸோ இது நான் எல்லாத்தையும் உங்களோட டாபிக் நீங்க சர்ச் பண்ணி அந்த டாபிக் நீங்க ஆட் பண்ணுங்க. ஸோ என்னால எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் மார்க்கெட்டிங் சொல்யூஷன் என்னால கொடுக்க முடியும். பிளஸ் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்னால மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால என்னென்ன உங்களோட சர்வீஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுமோ அது கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி நீங்க அதை ஆட் பண்ணுங்க. இப்போதான் உங்களுக்கு டெம்பரரி இவ்வளவு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுவர் டேட்டா ஆல்ரெடி நீங்க டேட்டா யூடியூப் ஆட்ஸ் ரன் பண்ண டேட்டா ஏதாச்சும் இருக்குங்க உங்ககிட்ட இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. கஸ்டம் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா ஓகே அதையும் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ். உங்ககிட்ட இது எக்காரணத்து கொண்டு யூடியூபுக்கு வந்து நீங்க கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க சர்ச் ஆட்ஸ் ரன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நீங்க யூடியூப் ஆட்ஸ் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரன் பண்ணா கண்டிப்பா நீங்க கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். டாபிக் வேணா உங்களுக்கு இஷ்டம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இங்கேயும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான டாபிக்ஸ் கிடைக்கும். ஸோ ஒன்னு அங்க சூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெமோகிராபிக் சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல டாபிக்ஸ் இங்க சூஸ் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஆயிடும். இங்க வந்து ஆடியன்ஸோட ரேட் வந்து ஆக்சுவலா வந்து ஆடியன்ஸோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. பில்லியன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 370 பில்லியன் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரன் பண்ண போதெல்லாம் நான் பிளேஸ்மெண்ட் சஜஷன் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் உங்க ஆட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது நீங்க தெரிஞ்சுக்கணும். பிளேஸ்மெண்ட் நத்திங் பட் நீங்க ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல் வந்து நீங்க டார்கெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மதன் கௌரி சேனல் டார்கெட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மதன் கௌரி யூடியூப் சேனல் நான் டைரக்டா என்னால் டார்கெட் பண்ண முடியும். பிகாஸ் என்னோட ஆட் அவரோட சேனல் பாக்குற எல்லாருமே ஷோ ஆகணும் அப்படின்னா அவரோட சேனல் என்னால் டார்கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நான் கொடுத்திருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் சம்பந்தம் சேனல் வந்து மதன் கௌரி. பட் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பிகாஸ் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி வேற ஏதாவது சேனல் தான் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். என்னோட ஃபீல்டுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உங்க ஃபீல்டுக்கு கரெக்டான யூடியூப் சேனல் தெரியும்னா நீங்க டார்கெட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு டார்கெட் பண்ண வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்றதாலும் நீங்க வந்து யூடியூப் சேனல் இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ல டார்கெட் பண்ணலாம். நீங்க போக போக ஒன் பை ஒன் செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க இது பண்ணலாம், ரன் பண்ணலாம். இப்போதைக்கு நான் எதுவுமே சூஸ் பண்ணல. பிளேஸ்மெண்ட் அப்படியே எம்டியா விட்டுருக்கேன். ஸோ டாபிக் வந்து மேலே நான் சூஸ் பண்ணதுனால நான் இங்கே சூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் என்னோட யூடியூப் வீடியோ இங்கே பேஸ் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு யூடியூப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ லிங்க் எடுத்துக்க. இந்த லிங்க் எடுத்து நான் இங்கே பேஸ் பண்ணேன் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு என்னோட சேனல் லிங்க் எடுத்து யூஸ் பண்ணி நான் பேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் லாங்கர் தென் மோர் 3 minutes யூஸ்வலி பர்ஃபார்ம் ஆஸ் வெல். பிகாஸ் உங்களோட சேனல் நீங்க வீடியோ ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னா அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிலோ 3 minutes இருந்தா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அது வந்து ரொம்ப லென்த்தா இருந்தா நிறைய பேர் அந்த 9 minutes வந்து அந்த யூடியூப் ஆட்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணும்போது ஸ்கிப் ஆட் வந்துச்சு. ஸோ அதனால நீங்க மேக்ஸிமம் நீங்க ஒரு ஆட் ரன் பண்ண போறீங்கன்னா அதாவது ஷார்ட் அண்ட் கிளிப்ஸா இருக்கிற மாதிரி ஒரு 1 minute இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரீச்சோ உங்களோட என்கேஜ்மெண்ட்டும் இல்ல சப்ஸ்கிரைபர்ஸும். ஸோ அதை நீங்க அதை பொறுத்து நீங்க ரன் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் ஏன் உங்களுக்கு காமிச்சேன்னா ஸோ நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். ஸோ அதனால பார்ட் 1 வீடியோ நான் காப்பி பண்ணி பேசிட்டேன். ப்ளஸ் இதை வந்து நீ கால் டு ஆக்ஷன் ஏதாச்சும் ஆட் பண்ண முடியுது. நான் இப்போதைக்கு கால் டு ஆக்ஷன் என்கிட்ட வெப்சைட் இருந்தால் நான் ஆட் பண்ணுவேன். என்கிட்ட வெப்சைட் இல்லை. ஸோ அதனால நான் என்னோட வீடியோ சேனல் போட்டு பார்ட் 1 ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி கேட்கும். சும்மா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட டெமோ பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாடிஃபை பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து கால் டு ஆக்ஷன் கொடுக்கும். என்ன கால் டு ஆக்ஷன் கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா லேர்ன் மோர் கொடுங்க. லேர்ன் மோர் இல்லைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் கொடுக்கலாம், இல்லைன்னா கால்ஸ் கான்டாக்டஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்றது தான் கான்டாக்டஸ் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கலாம். ஸோ எனக்கு வீடியோ வியூஸ் தான் நான் ரன் பண்ண போறேன் கேமே. ஸோ கான்டாக்டஸ் ஹெட்லைன் வந்து யூடியூப் மார்க்கெட்டிங் ரொம்ப லென்த் இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் வச்சுட்டு ஸோ உங்களுக்காக நான் கொடுக்கறேன். நீங்க ஃபியூச்சர்ல வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணீங்க. ஸோ ஓகே கைஸ், டெம்பரரியா கொடுத்துருக்கேன். நீங்க கரெக்டா இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க. ஓகேவா? அவ்வளவுதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட்டட் யூசிங் சேனல் பேனர். ஸோ சேனல் பேனர் இருக்கிறது அப்படியே இல்லை உங்க ஸ்பெசிஃபிக்காக வேற தமிழ் நீங்க அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் பர் வியூ பிட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரன் பண்ண போதுன்னா மினிமம் ₹1 ஸ்டார்ட் பண்ணி இல்ல நீங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ண ₹0.84. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது அதுவே ஸ்டார்ட் பண்ணது. இது என்ன பண்ண நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரன் பண்ணும்போது மட்டும் இங்கே ஒரு அட்லீஸ்ட் அபோவ் ₹1 கூட வச்சுக்கலாம். ₹1 காஸ்ட் பர் வியூ கொடுங்க. அப்புறம் என்ன ஆட் ரன் ஆன ஸ்டார்ட் ஆகும் உங்களோட ஆட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, வியூஸ் எப்படி போகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வரான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணுங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்டுக்கு போட்டேன்னா நான் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் வியூக்கு எவ்வளவு கொடுக்குது, இங்க வியூஸ் காட்டுது பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு எனக்கு கிட்டத்தட்ட 2.7 இதுதான் நமக்கு வரும் ஆக்சுவலா. இந்த மாதிரி வரும். ஸோ 2.7K வியூஸ் வரும் மேக்ஸிமம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வராது. பட் இது வந்து கம்மியா தான் காட்டும். பட் நீங்க போக போக காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ண பாருங்க. காஸ்ட் பர் வியூஸ் 0.62 வரையும் உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும். நான் 1 ருபீஸ் கொடுத்துருக்கேன். பட் என்னால வந்து 0.62 ருபீஸ் வரையும் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ஆட் ரன் கேம்பெயின் ஜஸ்ட் கிரியேட் கேம்பெயின் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஆட் பப்ளிஷ் ஆயிடும். இதுதான் கைஸ் ஒரு வீடியோ வியூஸ் ரன் பண்றதுக்கான கேம்பெயின். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எஃபிஷியன்ட் ரீச் கேம்பெயின் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஷார்ட்ஸ். இப்போ வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ ஷார்ட்ஸ்ல எப்படி உங்க பிசினஸ்க்கான ஆட்ஸ் ரன் பண்றது, அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா நீங்க டைரக்டா எங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ்ல இருக்க கொரிஸ் ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை. மறக்காம இந்த யூடியூப் மார்க்கெட்டிங் வீடியோ பாத்துருங்க.